மதுரையாளும் மீன்வழியால் மீனாட்சி பட்டினத்தில் பிறந்து தன்னாட்சி செய்கின்ற கோனாட்சி புரியும் மீனாட்சி பாதம் தொட்டு இந்த மீனாட்சியின் பணிவான வணக்கங்கள். முழு முதல் கடவுளான விநாயகரை தொழுது அதற்கு முன் எனக்கு இங்கு வாய்ப்பளித்த வைரவன் கோவில் கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் திட்டாணி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். சக்தி சகித கணபதிம் शक्ति सहित गणपतिं शंकरादि सेवितं विरक्त शकल मुनिवर सुर राज विनुत गुरुगुहं भक्तानि पोषकं भवसुधं विनायकं भक्ति मुक्ति प्रदं भूषितांगं रक्तपदां पूजं भवयामि शक्ति सहित गणपतिं शक्ति सहित गणपतिं शंकरादि सेवितं विरक्त शकल मुनिवर सुर राज विनुत गुरुगुहं. எப்பவுமே விநாயகர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் வரும், ஒரு 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 நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் வரும். விநாயகர் பெருமான வியாசர் வேண்டார், நல்லா தவம் பண்ணி வியாச பெருமான் விநாயகரை கூப்பிடுறார். நீங்க தான் எனக்கு எழுதணும், நீங்க தான் என்னோட மகாபாரத செய்யுளை எல்லாம் பாடலை எல்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்றார். விநாயகர் பெருமானை நோக்கி தவம் செய்கிறார். விநாயகர் பெருமானும் காட்சி கொடுக்கிறார். அவர் சொல்றார், தங்க தடையற இந்த நூலை எழுதணும் அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான் வர்றார். வந்து அவர் சொல்றார், ஒவ்வொரு செயலையும் நல்லா உள்வாங்கி எப்படி எவ்வளவு அழகா உள்வாங்கி எழுத முடியுமோ அப்படி உள்வாங்கி எழுதுங்க அப்படின்றார். இதோட விநாயகர் பெருமான் ஒரு செய்யுளுக்கு உள்வாங்கி எழுதுறதுக்குள்ள அவர் இன்னொரு செய்யுளை சொல்லிடுறார் நம்ம வியாச பெருமான். இப்படியே போகுது. எந்த தடையும் இல்லாம எழுதணும்னு எழுதிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் எழுதுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, திடீர்னு எழுத்தாணி உடைஞ்சு போயிடுது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எழுத்தாணி எடுக்க போனா நேரம் ஆயிடுவேன்னு சொல்லி தன்னோட தந்தத்தை உடைச்சி எழுதினார். அவ்வளவு அழகா மணித்துளிகளையும் வினாடிகளையும் அப்பயே அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப இருக்க ஆட்சிகளையும் செட்டியார்களையும் மாதிரி. அந்த மாதிரி இப்படி விநாயகர் பெருமான்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதே மாதிரி ஔவையார் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஔவையார் பிராட்டியே தெரியும். நல்ல சாமி கும்பிட்டு நல்லா வழிபடுறவங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் அவசர அவசரமா விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்யறாங்க. பாக்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல. அம்மா எப்பயுமே நீங்க மெதுவா தானே பூஜை செய்வீங்க, இன்னைக்கு இவ்வளவு அவசரம், ஏன் இவ்வளவு பதைப்பு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ விநாயகரே வந்து கேட்கிறாரு, என்னம்மா நீங்க எப்பயுமே பொறுமையா நிறுத்தி நிதானமா பூஜை செய்வீங்க, இன்னைக்கு இவ்வளவு அவசர அவசரமா வேக வேகமா செய்றீங்களே, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஔவையார் சொல்றாங்க, என்னோட காலத்தை சேர்ந்த சுந்தரரும் அப்பரும் கைலாயத்துக்கு போறாங்களாம். எதுல போறாங்கன்னு கேட்டா யானையிலையும் குதிரையிலையும் போறாங்க. அப்ப நான் மட்டும் எப்படி இங்க இருக்க முடியும், எனக்கும் ஆசை இருக்கு அந்த கைலாயத்துக்கு போகணும்னு அப்படிங்கிறாங்க. அதோட இதனாலதான் நான் அவசர அவசரமா பூஜை செஞ்சேன் விநாயகர் பெருமானே அப்படிங்கிறாங்க. அதோட விநாயகர் சொல்றார், ஒன்னும் அவசரம் இல்லை, நீங்க பொறுமையா பூஜை செய்யுங்க, நான் உங்களை அவங்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறேன் அப்படின்னாங்க. சரின்னு அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா பூஜை செய்யறாங்க, மெதுவா எப்பயும் போல. அவர் என்ன பண்ணாரா, தனது துந்திக்கையை நீட்டி அதை நீளம் பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே ஔவையார கைலாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு. இவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அதே மாதிரி விநாயகர் பெருமான்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னாலே நம்ம எப்பவுமே விநாயகரை தொழுதுதான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னு கேட்டா அவர் வெற்றிக்கான கடவுள், வெற்றியை வித்திட என்றும் விநாயகரை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றோம். 8ஆம் நூற்றாண்டுல விநாயகர் அகவல் எழுதப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அந்த விநாயகர் அகவலை படிப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதும் நம்ம ஐதீகத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம விநாயகர் பெருமான் மாதிரியே நம்ம நிறைய விஷயங்கள் முருகப்பெருமானை பத்தியும் சொல்லிட்டே போகலாம். ஏன், நம்ம அருணகிரிநாதர் இருக்காரு இல்லையா, அவரை வயலூருக்கு வாணி அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. என்னடா இது, வயலூருக்கு யார் வர சொல்றா நம்மளன்னு சொல்லிட்டு போறார் நம்ம அருணகிரிநாதர். அங்க போய் பார்த்தா யாரையுமே காணோம். அவர் சொல்றார், வயலூருக்கு வர சொல்லிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே நீங்க அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ விநாயகர் பெருமான் வந்து சொல்றார், எந்திரிச்சு அப்ப விநாயகர் பெருமான் வந்து சொல்றார், வயலூருக்கு வர சொன்னது நான் தான் அப்படிங்கிற. அப்ப அருணகிரிநாத பெருமானுக்கு
அவருக்கு வயலூரில் முதலில் விநாயக பெருமாள் காட்சி தந்தார் அப்படிங்கிறது ஐதீகம். அவர் அன்னைக்கு சொன்னார், முருகப்பெருமான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்காரு, நீ போவ, நீ சிறப்பா ஆவ அப்படிங்கிற. இவருக்கு ஒன்றும் புரியல, இப்படி யோசிச்சுட்டே இருக்கார். அப்புறம் கொஞ்ச காலம் போகுது, ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தி வந்துடுது. இந்த விரக்தி வந்தோடனே அவர் போயிட்டு மலை உச்சியில நின்றுட்டு, நான் இந்த வாழ்க்கை வாழ்றது எனக்கு பிடிக்கல, நான் போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்பதான் மலை உச்சியில நின்றுட்டு அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? முருகான்னு கத்திக்கிட்டே குதிச்சார். முருகன் அவரை சாக விடல. முருகப்பெருமான் வந்துட்டார். அப்பா, நீ என்னதான் உனக்கு பிரச்சனை? நீ நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கே, அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம் அப்படிங்கிற. இதோட முருகப்பெருமான் சொல்ற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாடல்கள், என்னை பற்றிய பாடல்களை எழுது, அதற்கு திருப்புகழ் என்று நான் பெயர் தருகிறேன், நீ எழுது, நல்லா சிறப்பாக இருக்கும், உனது வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொன்னார். இதையும் கேட்டுட்டு அவர் சொல்ற, பள்ளிக்கு நான் ஒதுங்கினது கூட இல்லையே, நான் எப்படி ஏன் திருப்புகழ் எழுதுது அப்படிங்கிற. ஒரு அடி எடுத்து கொடுத்தார். அன்று பாடப்பட்ட அந்த திருப்புகழ் இன்றும் நாம் வழிபட்டு வழிகிறோமா இல்லையா? இரு நில மீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வர வேண்டும். முருகா, இரு நில மீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வர வேண்டும். ஒரு கால் முருகா அப்படின்னு நம்மவர்கள் என்று அதிகமாக பாடப்படும் போற்றப்படும் ஒரு நூலாக திருப்புகழ் இருக்கிறது என்றால், அன்று அவர் சொன்ன அந்த சிறப்பு இன்றும் நாம் கடைபிடித்து வருகிறோம். அருணகிரிநாதரை பத்தி நாம் பேசுறோம்னாலே நமக்கு அதுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இல்லையா? ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாராலையும் செய்துவிட முடியாது, அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நாம் ஆன்மீகத்தில் இருக்க முடியும். அது நிதர்சனமான சத்தியமான உண்மையா இல்லையா? அப்போ